ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக கடந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் நிறைய நல்ல விஷயங்களும் உண்டு, நிறைய கொள்கை சார்ந்த விஷயங்களும் உண்டு, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும். இப்படி பல விஷயங்களை வரலாறு எப்போவுமே நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் நீதிக்கான போராட்டமும் நீதி இதுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான போராட்டமும் ரொம்ப முக்கியமானதாகவே நம்ம கவனிக்க முடியும். அந்த வகையில் நீதி சார்ந்த இதுக்கு எப்படி நீதி கொடுப்பாங்க, இதுக்கு எப்படி நீதி வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நீதி போராட்டம் சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் பல கதைகள், பலவிதமான விஷயங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறு, இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய எல்லா தளங்கள்லையும் எல்லா பண்பாட்டுகள்லையும் பெரிய வரலாறும் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே ஒளிஞ்சு கிடக்குது, ஊடுருவி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். அந்த வகையில் இந்தியாவில் இத்தனை நீதிநெறி சார்ந்த இலக்கியங்கள், அதாவது ஏலாதி மாதிரி, திருக்குறள் மாதிரியான இலக்கியங்கள் இப்படி இவ்வளவு இருந்தும் ஏன் இங்கே நீதிக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பல விஷயங்களை எடுத்து காட்ட முடியும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய டெத்தில் நடந்த நீதி சார்ந்த பிரச்சனைகள் தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாகவே நம்ம பார்க்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா, மற்ற வழக்குகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இருந்த வழக்குகளும் இப்போ இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் இது ஒரு பேசிக் பாயிண்டாக நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பற்றின விஷயங்கள், அவர் பற்றின வரலாறுகளை பலரும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவருடைய டெத்துக்கு முன்னாடி நடந்தது, டெத்தில் நடந்தது, டெத்துக்கு அப்புறம் நடந்தது, இந்த 3 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சால் மட்டும்தான் இந்திய வரலாறை இன்றைக்கி நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமே. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகாத்மா காந்தி அவர்களுடைய மரணம் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு தான். கோட்சே எப்படி தூக்கிலிடப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க, எந்த பின்புலத்தில் இருந்தாங்க, அங்கே விசாரணை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த வழக்கு அப்படிங்கிறது 1948 மே 27 தான் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்போதே கோட்சே கைது செஞ்சுருந்தாங்க, கூட இருக்கக்கூடிய சில நபர்களையும் கைது பண்ணியிருந்தாங்க. அப்போது கோட்சே சுட்ட அந்த துப்பாக்கியை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது காந்தியோடைய உடலில் 3, மீதி அந்த துப்பாக்கியில் 4 குண்டுகளும் மீதம் இருந்திருக்கு. அப்போது துப்பாக்கி சுடுறத பார்த்த ஒருத்தர், அதாவது யாரோ ஒருத்தர் மகாத்மா காந்தியை சுடுறான் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது, அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒருத்தர் ஒரு மம்பட்டியை வச்சு அவரை போய் அடிச்சிருக்காரு. அதாவது யாருன்னா கோட்சேயை போய் அடிச்சிருக்காப்புல. 3-4 முறை போய் அடித்து அவருடைய உடம்பை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி அப்படிலாம் செஞ்சுருக்காரு. அவர் பேர் ரகுநாத் நாயக் அப்படிங்கிற அவர் ஒரு தோட்ட வேலைக்காரன். மகாத்மா காந்தியை ஒருத்தன் சுடுறான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1948 அவர் ஜனவரி 31 அவர் சாகிற அந்த தருவாயில் வரும்போது, அவர் சுட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் வரும்போது அவர் போய் பகிரங்கமாக அவர் எதிர்த்து தாக்கியிருப்பார். அப்புறம் அதே நேரம் சர்ஜென்ட் தேவராஜ் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வேகமாக ஓடி போய் அந்த சுட்ட அந்த நபரை, அதாவது கோட்சேவை கட்டி பிடிச்சி அவரை போலீஸில் சப்மிட் பண்ணுவாப்புல. அந்த இடத்துல நம்ம கவனித்தோம் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ரொம்ப திரண்டிருப்பாங்க. மகாத்மா காந்தியவே சுட்டுட்டாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து அவங்க கைது செய்கிறதுக்காக போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போது என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்னா, கரெக்டாக அப்போ கோட்சேவை கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள நபர்களை கைது செய்வதற்கான வேலைகள் துவங்கியிருப்பாங்க. குறிப்பாக மும்பை போலீஸ் அதுக்கான தனிப்படை அமைச்சிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, அவர் பேர் நகர்வாலா அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, ஒரு தனிப்படையை நிறுவி காந்தியை கொன்னவங்களை அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் முழுமையாக எல்லாரையும் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி பிப்ரவரி 4 பிர்லா அவர்களுடைய இல்லத்துக்கு அவருடைய காரை யூஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு போன சுர்ஜித் சிங்கையும், அதே நேரம் சங்கர் கிருஷ்ணய்யா, சாவர்கர், நாராயணன் ஆப்தே மாதிரியான ஆட்களையும் சில துருப்புச்சீட்டுகளை வச்சு அவர் கைது செஞ்சிருப்பார். கைது செஞ்ச உடனே இந்து மகாசபை, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்து மகாசபையில் அது பின்புறத்தில் இருக்கக்கூடிய காட்டில் எப்படி காந்தியை சுடுவதற்கான திட்டம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, அதே நேரம் எப்படி இந்த சுடுவதற்கான
பிளான்ஸ் வந்து எப்படிலாம் உருவானுச்சு, எங்கெங்கெல்லாம் வச்சு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை இருந்தது, எப்படி அந்த துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு, அந்த பயிற்சி கொடுத்த அந்த நபருடைய வீட்டு உரிமையாளர் யார், இதை எல்லாத்தையுமே வந்து அவங்க காட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி காட்டி கொடுக்குற மூலிமா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மரத்தையும், அதாவது காந்தி சுடுவதற்கு பயிற்சி எடுக்கப்பட்ட, துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த மரத்தையும் வந்து அவங்க காட்டியிருப்பாங்க. அதே நேரம் பார்சர் அப்படிங்கிற அந்த வீட்டோடைய உரிமையாளரையும் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டோட உரிமையாளர் அவர் தான் வந்து மகாத்மா காந்தியோடைய டெத்துக்கு அங்கே வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சியையும் அதே நேரம் அந்த வீட்டை வந்து உரிமையாகவும் கொடுத்து ஆர்எஸ்எஸ் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து உருவாக்கியிருப்பார். அவரை வந்து கைது செஞ்சுருப்பாங்க. இப்படி வந்து 9 பேர் வந்து அந்த கொலையில் வந்து தொடர்ச்சியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 9 பேரையும் மும்பை போலீஸ் வந்து கைது செஞ்சு கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்போது கோர்ட்டில் இப்படி ஒரு பக்கம் வந்து பார்வையாளர்கள் மூலியமாகவும் அதே நேரம் மற்ற சில விஷயங்கள் மூலியமாகவும் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்து இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து தடவியல் சார்ந்த விஷயங்களை வச்சு காந்தியோடைய உடலில் எவ்வளோ குண்டுகள் வந்து பாஞ்சிருக்கு, அது எந்த அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறத இறுதி மருத்துவமனை அவங்க வந்து அதை எடுத்து பண்ணியிருப்பாங்க. சர்ஜன் லெப்டினன்ட் கலோனா தனோஜா அப்படிங்கிறவங்க தான் காந்தியோடைய உடலில் 1/4 × 1/6 அளவு இருக்கக்கூடிய முட்டை வெடிக குண்டு துளைக்கப்பட்ட காயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் உறுதி செஞ்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து துப்பாக்கி குண்டுகளால் போடப்பட்ட துளைகள் தான் அப்படிங்கிறதையும் அவங்க தான் உறுதி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து என்ன உறுதி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருப்பாங்க அப்படின்னா, காந்தியை சுட்ட துப்பாக்கியோடைய நம்பரை வந்து அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. அது காந்தியை சுட்ட அந்த துப்பாக்கியோடைய எண் என்ன அப்படின்னா 6,68,64 அப்படிங்கிறது தான் காந்தியை சுட பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியோடைய எண் அப்படிங்கிறது. இப்படி ஒரு பக்கம் காந்தி சுடப்பட்டதற்கான அந்த வழக்குகள் குறித்த பார்வையாளர்கள் சாட்சி ஒரு பக்கம் அப்படி இருக்குது அப்படின்னா, தடயங்கள் சாட்சி அது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வரும்போது, இந்த சாட்சியெல்லாம் வந்து எப்போ அவங்க நீதிபதி முன்னாடி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, அதே வருஷம் ஜூன் 24 தான் இதை வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு தயார் செய்வதற்காக ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த இடம் வந்து ஷாஜகான் அவர் வந்து, அதாவது மாமன்னர் ஷாஜகான் அவர் வந்து ஒரு நீதி வழங்குவதற்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இடத்த தான் வந்து அவங்க அப்போ தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக நீதிபதி ஆத்மசரண் அப்படிங்கிறவர் வந்து நீதிபதியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட தான் அந்த வழக்கு வந்து போயிருந்திருக்கும். அவர் வந்து இதுக்கு முன்னாடி கான்பூருடைய மாவட்ட நீதிபதியாகவும் சரி, அதே நேரம் செஷன்ஸ் நீதிபதியாகவும் அவர் ரொம்ப காலம் வந்து இருந்திருப்பார். அவர் முன்னாடி வந்து வந்த உடனே கரெக்டாக ஜூன் 24 ஸ்டார்ட் ஆகி ஏறக்குறைய நவம்பர் 6 வரைக்கும் அந்த பெரிய விசாரணை வந்து நடக்கும். அதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அரசு தரப்பில் 149 சாட்சிகள் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அப்போ 720 லட்சம் பக்கம் ஆதாரங்களை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் வழக்குக்கு துணை சேர்க்கிற விஷயமா ஏறக்குறைய 404 ஆவணங்களும் 80 தடய பொருட்களையும் வச்சு 160 பக்கம் குற்றவாளிகளோட வாக்குமூலத்தையும் சேர்த்து மொத்தம் 297 பக்கம் எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து கைதியாக இருந்த கார்கேவுக்கு மராத்தியும், சங்கருக்கு தெலுங்கும், மதன்லாலுக்கு இந்தியும் வந்து தெரிஞ்சிருந்த பிரச்சனை, அதாவது மொழி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான மொழிகள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு வரும்போது அங்கே மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையும் வரும். அதையுமே வந்து அரசாங்கம் வந்து ப்ராப்பராக கையாண்டு அதையுமே வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பணியாற்றுவதற்காகவே வந்து அந்த கேஸில் மொத்தமாக 15 to 18 வழக்கறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயமாகவே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் விசாரணை முடிஞ்ச உடனே கோட்சே வந்து அவருடைய ஸ்டாண்டை வந்து கொடுக்குறாரு. அதாவது வந்து 94 பக்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மகா புருஷன், நான் வந்து ஒரு இந்து தேசத்தை கட்டமைக்க போகிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், நான் ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லி அவரே டிக்ளரேஷன் பண்ணி தைரியமாக தன்னை ஒரு மாவீரன் அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவர் கொண்டு போகிறாப்புல. இறுதியில் இந்த கேஸ் வந்து 1949 பிப்ரவரி 10 வந்து வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்படுது. அதில் வந்து தீர்ப்புரையே கிட்டத்தட்ட 204 பேஜுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்புரையை வந்து ஆத்மசரண் எழுதும்போது முதல்ல எங்கேருந்து இந்திய பிரிவினை வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, இந்திய பிரிவினைக்கும் இந்த காந்தி படுகொலைக்கும் என்ன சம்மந்தம்,
அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கக்கூடாது. இந்திய பிரச்சனையில் வந்து இப்படி முஸ்லீம் இந்து பிரச்சனைங்கிறது இருக்குது. இதே மாதிரி அஹிம்சை அப்படிங்கிறத வந்து மகாத்மா காந்தி ஆதரிச்சாரு. அஹிம்சையை வந்து விரும்பின ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறது அப்படிங்கிறது இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இது இப்படி ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது மரண தண்டனை வந்து எல்லாருமே கிடச்சிருந்துருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து பிற்காலத்தில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மேல்முறையீடுக்காக கிழக்கு பஞ்சாப் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ வந்து பஞ்சாபோடைய நீதி அரசர் ஹர்நாம் சிங் அப்படிங்கிறவர் தான் அதை விசாரிச்சிருப்பாரு. அவர் வந்து சொந்த செலவில் வந்து கோட்சேவுக்கு அப்போது வைக்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது வழக்கறிஞர் வைக்க முடியல அப்படின்னு வரும்போது அரசே அந்த ஏற்பாடை வந்து பண்ணி அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வழக்கு உதவியாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த செஷன் வந்து முடிஞ்ச உடனே பஞ்சாப் உயர்நீதிமன்றம் அது வந்து கோடைக்கால விசாரணை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே கோடைக்கால விசாரணை வந்து சிம்லாவில் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து நாதுராம் கோட்சே அந்த ஆளை பார்க்கறதுக்காக ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குமிறாங்க அப்படின்ட்டு வரும்போது அங்கே வந்து 144 தடை உத்தரவும் கொடுத்து, அதே நேரம் அந்த நீதிபதிகள், அதாவது அந்த நீதிபதி குழுவில் இருந்த நபர்கள், நீதிபதி பண்டாரி, நீதிபதி அச்சுராம், நீதிபதி கோஸ்லா ஆகிய அந்த 3 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மறுமுறையீடு அப்படிங்கிற விஷயத்த முற்றிலும் நிராகரித்து, இது வந்து ஒரு தவறான விஷயம், இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடாது, இது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. மரண தண்டனையை வந்து உறுதி செஞ்சிருப்பாங்க. தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து மாறுனுச்சு. என்ன அப்படின்னா காந்தியை கொன்னவனுக்கு வந்து அகிம்சையை விரும்பின காந்திக்கு வந்து அது அவரை கொண்டிருந்தாலுமே அவருக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை வந்து கொடுக்கறது நியாயமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வட இந்திய பகுதிகளில் ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டுச்சு. அப்போ வந்து அதுக்கு பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அப்போது வங்க பிரிவினை ஏறும்போதும் சரி, அதே நேரம் இந்த இந்திய கைசார் பிரிவினை ஏறும்போதும் சரி, இஸ்லாம்ஸ் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இந்து மக்கள் மீது வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. அந்த கட்டமைப்பை வந்து இவங்க இன்னும் அதிகமாக எடுத்து போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த நாட்டு மக்களே வந்து மதத்தின் பெயரால் தூண்டி, மதத்தின் பெயரால் ஊடுருவி அவங்கள வந்து விரோதிகளாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு பண்பாட்டு சூழலை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அது தவறானது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புலையும் சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் அந்த வழக்கும் வந்து ஏறக்குறைய அப்படி தான் முடிவடைஞ்சிருக்கும். அந்த வழக்கு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னாலுமே கூட அந்த வழக்கில் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்படி இந்த பாகப்பிரிவினை அப்படிங்கிறது நடந்துச்சு, ஏன் இந்து முஸ்லீமில் இவ்வளோ ஒரு கலவரம் அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தியை வந்து கொன்னவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நிறைய நம்பிக்கை வட்டாரங்கள் வந்து போயிருந்துச்சு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் இது நடக்குது, ஏன் இஸ்லாமுக்கு எதிரான ஒரு வெறுப்பு இந்து மக்கள் மீது திட்டமிட்டு உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடாம அப்போவே விட்டதால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் மாநாடுகள் வழியாகவும், அதே நேரம் மதங்களுக்கு கடவுளை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போதும் அது இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த யதார்த்தமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரலாற்றை வந்து தேட வேண்டியிருக்கு. அதுவும் இந்திய வரலாறை வந்து தேட வேண்டியிருக்கு. இந்திய வரலாறு அப்படிங்கிறது இல்லைன்னா தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது என்னைக்கும் ஒரு மதத்தை வெறுத்து இன்னொரு மதத்தை வந்து புகழ்ந்து பேசி அப்படிங்கிறது கிடையாது. மத நல்லிணத்துக்கு உட்பட்டது தான் தமிழ்நாட்டு மரபு. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. அதை தேடி போகணும்னு ஆசைப்படுறவங்க எனது இந்தியா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து வாசித்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இதை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.